வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் எதை பற்றின கேள்விகள்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிசி சம்மந்தமான கேள்விகளை தான் நம்ம வீடியோக்கெல்லாம் நம்மளோட சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு பார்ட் 1. இதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வரலாறுல நம்பர் ஆஃப் சாப்டர்ஸை தேர்ந்தெடுத்துக்கிறேன். இப்போ நான் சாப்டர் பார்ட் 1 வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். சரி, நாம் இப்போ கேள்விக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, மனிதன் அறிந்த முதல் உலோகம் எது? ஏ இரும்பு, பி செம்பு, சி தங்கம், டி வெள்ளி. ஆன்சர் பி செம்பு. இரண்டாவது கேள்வி, பழைய கற்கால கருவிகள் டேஸால் ஆனவையாகும்? ஏ மென்பாறை, பி குவாட்சைட், சி உலோகம், டி பாறை. ஆன்சர் பி குவாட்சைட். மூன்றாவது கேள்வி, பல்லாவரத்தில் பழைய கற்கால கருவிகளை முதலில் டேஸ் என்பவர் கண்டறிந்தார்? ஏ ராபர்ட் ஹூக், பி ராபர்ட் கிளைவ், சி ராபர்ட் ப்ரூஸ்பூட், டி ராபர்ட். ஆன்சர் சி ராபர்ட் ப்ரூஸ்பூட். நான்காவது கேள்வி, சங்ககால இலக்கியங்களில் மிகவும் தொன்மையானது? ஏ தொல்காப்பியம், பி எட்டுத்தொகை, சி பத்துப்பாட்டு, டி வளையாபதி. ஆன்சர் ஏ தொல்காப்பியம். பழங்கால தமிழ் பிராமி எழுத்துக்களை பற்றிய அறிய உதவும் கல்வெட்டு? ஏ அதிகும்பா கல்வெட்டு, பி கழுகுமலை கல்வெட்டு, சி திருக்கோவிலூர் கல்வெட்டு, டி அரிக்கமேடு கல்வெட்டு. ஆன்சர் பி கழுகுமலை கல்வெட்டு. ஆறாவது கேள்வி, காவேரி பூம்பட்டினத்திற்கு அருகில் உள்ள டேஸ் என்ற இடத்தில் சங்கம் மருவிய காலத்தைச் சேர்ந்த புத்த விகாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஏ கீழையூர், பி உறையூர், சி கொடுமணல், டி காஞ்சிபுரம். ஆன்சர் பி உறையூர். ஏழாவது கேள்வி, மெகஸ்தனிஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஏ கிரேக்கம், பி ரோமானியம், சி இந்தியா, டி இங்கிலாந்து. ஆன்சர் ஏ கிரேக்கம். எட்டாவது கேள்வி, சேரர்களின் தலைநகரம்? ஏ வஞ்சி, பி மதுரை, சி சென்னை, டி உறையூர். ஆன்சர் ஏ வஞ்சி. ஒன்பதாவது கேள்வி, சேரர்களின் துறைமுகம் எது? ஏ தோண்டி, பி தூத்துக்குடி, சி விசாகப்பட்டினம், டி முசிறி. ஆன்சர் ஏ தோண்டி. பத்தாவது கேள்வி, சேரர்களின் கொடியில் டேஷ் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது? ஏ புலி, பி மீன், சி அசோக சக்கரம், டி வில் அம்பு. ஆன்சர் டி வில் அம்பு. நாம் இப்போ 10 கேள்விகள் நாம் பார்த்துருக்கோம். நம்ம இதில் எத்தனை ஸ்கோர் எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணால் நம்ம எத்தனைக்கு எத்தனை சரியாக சொல்லியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஒருவேளை தப்பான கேள்விகளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டோம், தப்பான பதில்களை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் கீழே எந்தெந்த கேள்விகள் நம்ம தவறாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற கேள்வியோட நம்பர் வந்து கீழே காட்டிடும். நம்ம அதனால மேலே போய் நம்ம ஆன்சரை தெரிஞ்சுக்கவும் நம்ம திருப்பி முயற்சி பண்ணவும் நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு மறக்காம இந்த பக்கத்தை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த பக்கத்தை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா பரீட்சைக்கு உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.